நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தைராய்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தைராய்டு பிரச்சனை பெண்களோட பீரியடை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளை நிறைய பேருக்கு பீரியட் ரெகுலராக வராமல் இருக்கலாம், சிலருக்கு பீரியட் லேட்டாக ஆகலாம், சில பேருக்கு அதிகமாக ப்ளீடிங் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம். இதுக்கு PCOS தான் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தைராய்டு ஹார்மோனில் ஏற்படுற மாற்றமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். முதல்ல தைராய்டுனா என்னது அப்படின்னு சிம்பிளாக பார்த்துக்கலாமா? நம்ம கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை ஸ்லேஃபில் ஒரு சின்ன கிளாண்ட் இருக்கும், அதுதான் தைராய்டு கிளாண்ட். இது நம்ம உடலோட மெட்டபாலிசம், எனர்ஜி, பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிற பல ஃபங்க்ஷன் கண்ட்ரோலை இது பண்ண உதவும். ஹார்மோனஸோட ப்ரொடியூஸும் பண்ணும். இந்த தைராய்டு ஹார்மோன் சரியான அளவில் இருக்கணும். அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் உடலோட பல ஃபங்க்ஷனை பாதிக்கலாம். இது மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒன்று. ஃபஸ்ட்டு தைராய்டு குறைவாக இருந்தால், இப்போ தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருப்பதை ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பீரியடாக லேட் ஆக்கலாம், சைக்கிள் ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம், ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம், பீரியட் நீண்ட நாள் இருக்கலாம், சிலருக்கு பீரியட் குறைவாக இருக்கலாம். அதனால் பீரியடில் மாற்றம் இருந்தால் தைராய்டும் ஒரு காரணமாக இருக்குதா அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் தைராய்டு அதிகமாக இருந்தால் என்ன? தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதில் சில பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். பீரியடு குறைவாக இருக்கலாம், பீரியடு கேப் ஆகலாம், சில சமயம் பீரியடு மிஸ் ஆகலாம். அதோட உடல் எடை குறைஞ்சா ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும், அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகும், நர்வஸாக இருக்கும், அப்படி பல அறிகுறி நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. தைராய்டுக்கும் பீரியடுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம பீரியட் சைக்கிளில் ஒரு சிங்கிள் ஹார்மோன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. பிரெயின், ப்ரையாரிட்டி கிளாண்ட், ஓவேஷன், தைராய்டு அப்படின்னு பல ஹார்மோன் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை பண்ணுது. தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸ் பாதிக்கப்பட்டால் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோனில் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் மாறுபடும். அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது பீரியட் டைமிங்க்கும் வராது, அதோட ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு அதிகமாக ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு பெண்ணை லதான்னு வச்சுக்கோமே. அப்போது லதாக்கு நார்மலாக 28 to 32 நாளுக்கு ஒரு முறை பீரியட் வரும். ஆனால் சில மாதங்களுக்கு பீரியட் 40 நாளாகலாம், 45 ஆகலாம், அப்படி லேட்டாக ஆரம்பிக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு PCOS வந்திருக்கும் போல், அதனால தான் பீரியட் லேட் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் PCOS மட்டும் நினச்சி நம்ம செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கலாமல் மருத்துவரை அப்படி அவங்க சந்திக்கிறாங்க. மருத்துவரோட சிம்டம்ஸு அதெல்லாம் வச்சு அவங்க பிளட் டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாரு. அப்போ தைராய்டு ஃபங்க்ஷனில் மாற்றம் இருக்குது தெரியுது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பீரியட் இர்ரெகுலராக இருப்பதற்கு PCOS மட்டும்தான் கிடையாது, அதில் தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் நம்ம அறிகுறியை பார்த்து நாமளே டிசிஷன் எடுக்கக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பெண்ணுக்கு பீரியட் வந்தால் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. முன்னே 4 இல்லைனா 5 டேஸ் மட்டும் பீரியட் எப்போதும் நீண்ட நாள் ப்ளீடிங் ஆகுது. ஆனால் இப்போ டயர்ட்னஸும் இருக்குது, கோல்டாக இருக்குது, அதனால் வெயிட்டும் அதிகரிக்கும். இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்குள்ள தைராய்டு ஃபங்க்ஷன் உட்பட்ட பல பாசிபிள் கேசஸ் மருத்துவர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஒரே சிம்டம் வைத்து இதான் தைராய்டு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல் ஹெவி ப்ளீடிங் இருந்தாலும் நம்ம அதுக்கு பல காரணம் இருக்கும். எப்போ நம்ம மருத்துவரை பார்க்கணும்? பீரியட் தொடர்ந்து இரெகுலராக இருந்தா அப்படின்னா நம்ம பார்க்கணும். எப்போதும் ரெகுலராக இந்த பீரியட் திடீர்னு மாறிட்டா, இல்லை பல மாதங்களாக பீரியட் பேட்டர்ன் சரியில்லாமல் இருந்துச்சுனாலும் நம்ம டாக்டரை பார்க்கணும். அப்போ தைராய்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிற அறிகுறியை வச்சு நம்ம கன்ஃபார்ம் செய்யலாம். மருத்துவர் தேவையான பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பொதுவாக TSH போன்ற தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பயன்படுத்துவாங்க. தேவைக்கேற்ப தைராய்டு ஹார்மோனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை வச்சு மருத்துவர் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குமோ அதை எடுப்பாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பீரியட் சரியாகுமா? தைராய்டு ப்ராப்ளம் மென்ஸ்ட்ரல் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கும். அதனால் ட்ரீட்மெண்ட் மூலம் தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் தைராய்டு மெடிசன் எடுத்த உடனே பீரியட் ரெகுலராக ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பீரியட் இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு வேறு காரணமும் இருக்கலாம். அதனால் மருத்துவத்தோட ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு பீரியட் என்பது மாதம் ஒரு முறை ப்ளீடிங் வருவது மட்டும் கிடையாது. அது நம்ம உடலுக்கு நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸை புரிஞ்சுக்கொள்ள உதவும் ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் தான். பீரியட் பேட்டர்னில் தொடர்ந்து மாற்றம் வந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தானாகவே சரியாயிடும். அப்படின்னு நம்ம நீண்ட நாள் இக்னோர் பண்ணாமல் அதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். PCOS, தைராய்டு ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், வெயிட் சேஞ்சு, ப்ரெக்னென்சி, மெடிக்கேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இப்படி பல நம்ம காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் பீரியட் இர்ரெகுலராக இருந்தால் செல்ஃப் டிசிஷன் எடுக்காமல்
மருத்துவர் அணுகி தேவையான கன்சல்ட் பண்ணிக்கணும். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சாலோ அதிகமானாலோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்படும். பீரியட் அதிகமாகவோ குறைவாகவோ இரெகுலராகவோ இருந்தால் பாதிக்கப்படும். PCOS மட்டும் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவையான பிளட் டெஸ்ட் மூலமாக தைராய்டு ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்கள் பீரியட் பேட்டர்னில் தொடர்ந்து மாற்றம் இருந்தால் அதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் உடல் கொடுக்குற ஒரு சிக்னலை எடுத்துக்கிட்டு அதை மருத்துவர்கிட்ட நம்ம ஆலோசனை பெறுங்க. இதுபோல் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.